வணக்கம் நண்பர்களே. ஒரு நாளில் 24 மணி நேரம்தான் இருக்கலாம். ஆனால் அறிவை வளர்க்கும் கூடுதல் நேரம் இதோ. 20 into an hour of the day சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் மனித உடலின் முக்கியமான உடல் அமைப்புகள் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நமது உடல் எவ்வாறு செயல்படுகிறது, ஒவ்வொரு அமைப்பும் என்ன வேலை செய்கிறது, அவை ஒன்றோடு ஒன்று எப்படி தொடர்பு பட்டுள்ளன என்பதை எளிய தமிழில் புரிந்து கொள்வோம். மனித உடல் என்பது மிகவும் சிக்கலான மற்றும் அற்புதமான ஒரு அமைப்பாகும். பல்வேறு உறுப்புகள் மற்றும் அமைப்புகள் ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலம் நமது உடல் ஆரோக்கியமாக இயங்குகிறது. ஒரு அமைப்பில் ஏற்படும் பாதிப்பு மற்ற அமைப்புகளையும் பாதிக்கக்கூடும். அதனால்தான் முழுமையான ஆரோக்கியம் அல்லது ஹோலிஸ்டிக் ஹெல்த் பற்றி பேசும்போது அனைத்து உடல் அமைப்புகளையும் புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். முதலில் செரிமான அமைப்பை பற்றி பார்ப்போம். செரிமான அமைப்பு நாம் உண்ணும் உணவை உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துகளாக மாற்றும் முக்கிய பணியை செய்கிறது. இதில் வாய், உணவுக் குழாய், வயிறு, சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், கணையம் மற்றும் பித்தப்பை ஆகிய உறுப்புகள் அடங்குகின்றன. செரிமான அமைப்பு உணவை ஜீரணிப்பதோடு மட்டுமல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. உடலின் நோய் எதிர்ப்பு செல்களில் சுமார் 70% குடல் பகுதியில் இருப்பதாக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. குடல் நுண்ணுயிர்களின் சமநிலை பாதிக்கப்பட்டால் அழற்சி, ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பல்வேறு உடல்நல பிரச்சினைகள் ஏற்படலாம். அடுத்ததாக சுவாச அமைப்பை பற்றி பார்ப்போம். மூக்கு, காற்றுக்குழாய், மூச்சுக்குழல்கள், நுரையீரல் மற்றும் டயாபிரம் ஆகியவை சுவாச அமைப்பின் முக்கிய உறுப்புகளாகும். இந்த அமைப்பின் முக்கிய பணி உடலுக்கு ஆக்சிஜனை வழங்குவதும் கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுவதுமாகும். சரியான சுவாசம் இல்லாமல் உடலின் செல்கள் போதுமான ஆற்றலை உருவாக்க முடியாது. ஆஸ்துமா, பிராங்கைட்டிஸ் மற்றும் சிஓபிடி போன்ற நோய்கள் சுவாச அமைப்பின் செயல்பாட்டை பாதிக்கக்கூடும். இப்போது இரத்த ஓட்ட அமைப்பை பற்றி தெரிந்து கொள்வோம். இதயம், இரத்த நாளங்கள் மற்றும் இரத்தம் ஆகியவை இணைந்து இரத்த ஓட்ட அமைப்பை உருவாக்குகின்றன. இந்த அமைப்பு ஆக்சிஜன், ஊட்டச்சத்துகள், ஹார்மோன்கள் மற்றும் கழிவுப் பொருட்களை உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் எடுத்துச் செல்கிறது. மேலும் உடல் வெப்பநிலை, அமில கார சமநிலை மற்றும் நோய் எதிர்ப்பு செயல்பாடுகளையும் ஆதரிக்கிறது. உயர் இரத்த அழுத்தம், இரத்த நாள அடைப்பு மற்றும் மோசமான இரத்த ஓட்டம் போன்றவை இதய நோய்களுக்கு வழிவகுக்கக்கூடும். அடுத்ததாக நோய் எதிர்ப்பு அமைப்பை பற்றி பார்ப்போம். நமது உடலை பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை மற்றும் பிற நோய்க்கிருமிகளிலிருந்து பாதுகாக்கும் பாதுகாப்பு படையே நோய் எதிர்ப்பு அமைப்பு ஆகும். மண்ணீரல், தைமஸ் சுரப்பு, எலும்பு மஜ்ஜை, நிணநீர் முடிச்சுகள் மற்றும் பல்வேறு நோய் எதிர்ப்பு செல்கள் இதில் அடங்குகின்றன. இந்த அமைப்பு தொற்றுநோய்களை எதிர்ப்பதோடு மட்டுமல்லாமல் சில புற்றுநோய் செல்களையும் கண்டறிந்து அழிக்க உதவுகிறது. நோய் எதிர்ப்பு அமைப்பு பலவீனமடைந்தால் தொற்றுகள் அதிகரிக்கலாம். அதே நேரத்தில் அது அதிகமாக செயல்பட்டால் ஒவ்வாமை மற்றும் தன்னைத்தானே தாக்கும் நோய்கள் ஏற்படலாம். இப்போது நரம்பு மண்டலத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். மூளை, முதுகுத்தண்டு மற்றும் நரம்புகள் ஆகியவை இணைந்து நரம்பு மண்டலத்தை உருவாக்குகின்றன. நாம் நடப்பது, பேசுவது, சிந்திப்பது, நினைவில் வைத்துக்கொள்வது, சுவாசிப்பது மற்றும் இதயம் துடிப்பது வரை அனைத்தையும் நரம்பு மண்டலம் கட்டுப்படுத்துகிறது. நமது மனநலம், உணர்ச்சிகள் மற்றும் மன அழுத்தத்திற்கான பதில்களும் நரம்பு மண்டலத்தால் பாதிக்கப்படுகின்றன. நீண்டகால மன அழுத்தம், காயம் அல்லது நரம்பு சிதைவு நோய்கள் இந்த அமைப்பை பாதிக்கக்கூடும். அடுத்ததாக நாளமில்லா சுரப்பி அமைப்பு அல்லது எண்டோகரைன் அமைப்பை பார்ப்போம். இந்த அமைப்பு பல்வேறு ஹார்மோன்களை உற்பத்தி செய்து உடலின் பல செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது. பிட்யூட்டரி சுரப்பு, தைராய்டு சுரப்பு, அட்ரினல் சுரப்பிகள், கணையம் மற்றும் இனப்பெருக்க சுரப்பிகள் இதில் அடங்குகின்றன. ஹார்மோன்கள் உடலின் வளர்ச்சி, மாற்றுச்சத்து செயல்பாடு, இனப்பெருக்கம் மற்றும் மன அழுத்த மேலாண்மையில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஹார்மோன் சமநிலை பாதிப்படுத்தால் தைராய்டு பிரச்சினைகள், நீரிழிவு நோய், கருவுறாமை மற்றும் நீண்ட கால சோர்வு போன்ற பிரச்சினைகள் ஏற்படலாம். அடுத்ததாக தசை மற்றும் எலும்பு அமைப்பை பற்றி பார்ப்போம். இந்த அமைப்பு உடலுக்கு ஆதரவு அளிக்கிறது, இயக்கத்தை உருவாக்குகிறது மற்றும் முக்கிய உறுப்புகளை பாதுகாக்குகிறது. எலும்புகள், தசைகள், தசைநார்கள், இணைப்பு திசுக்கள் மற்றும் மூட்டுகள் இதில் அடங்குகின்றன. சரியான ஊட்டச்சத்து, உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை இந்த அமைப்பின் ஆரோக்கியத்திற்கு அவசியமானவை. மூட்டு வலி, எலும்பு மெலிவு மற்றும் தசை பலவீனம் போன்றவை
இந்த அமைப்பை பாதிக்கும் பொதுவான பிரச்சனைகளாகும். இறுதியாக சிறுநீர் அமைப்பைப் பற்றி பார்ப்போம். சிறுநீரகங்கள், சிறுநீர் குழாய்கள், சிறுநீர் பை மற்றும் சிறுநீர் வழி ஆகியவை இந்த அமைப்பின் பகுதிகளாகும். இந்த அமைப்பு இரத்தத்தை வடிகட்டி கழிவுப் பொருட்களை வெளியேற்றுகிறது, மேலும் உடலின் நீர் மற்றும் தாதுச் சமநிலையை பராமரிக்க உதவுகிறது. சிறுநீரக கற்கள், சிறுநீரக தொற்றுகள் மற்றும் நீண்டகால சிறுநீரக நோய்கள் இந்த அமைப்பின் செயல்பாட்டை பாதிக்கக்கூடும். நண்பர்களே, இந்த அனைத்து அமைப்புகளும் தனித்தனியாக செயல்படுவதில்லை. அவை ஒன்றோடு ஒன்று இணைந்து நமது உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கின்றன. அதனால்தான் முழுமையான ஆரோக்கியத்தைப் பெற நாம் சத்தான உணவு, போதுமான தண்ணீர், நல்ல தூக்கம், உடற்பயிற்சி, மன அமைதி மற்றும் இயற்கை மூலிகைகளின் சரியான பயன்பாடு ஆகியவற்றை பின்பற்ற வேண்டும். ஒரு அமைப்பை மட்டும் கவனிப்பது போதாது, முழு உடலையும் ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பாக பார்க்க வேண்டும். அதுவே ஹோலிஸ்டிக் ஹெல்த் எனப்படும் முழுமையான ஆரோக்கியத்தின் அடிப்படை கொள்கையாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள். மேலும் இயற்கை ஆரோக்கியம், மூலிகை மருத்துவம், உடலியல் அறிவியல் மற்றும் நல்வாழ்வு தொடர்பான பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து அறிந்து கொள்ள எங்கள் 25th Hour of the Day சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை அழுத்தி புதிய வீடியோகளின் அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள தலைப்புடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.